ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு தமிழ் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதத்தில் இப்போது கார்த்திகை மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த கார்த்திகை மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு மார்கழி மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய மார்கழி மாதம் இருக்குல்ல, அந்த மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா, மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு மார்கழி மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மார்கழி மாதம் உங்களுக்கு கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும். சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ அந்த இதை கரெக்டாக நாம் தெரிஞ்சுக்கணும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத. அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ பெரிய சம்பவங்கள்லாம் இனி உங்களுக்கு நடக்க போகுது. அதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. கிரகநிலைகளால் தான் எல்லாமே நடக்க போகுது. நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதின்னு. ஆனால் எல்லாத்துக்குமே காரணம் விதி கிடையாது, கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் இப்போ மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ மார்கழி மாத பலனை மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ மகர ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ரொம்பவே சிறப்பான முறையில் வாழ்வில் வசந்த வீச சிறப்பு பரிகாரம் கூட இருக்குது. அது என்ன பரிகாரமுங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அந்த பரிகாரத்தையும் மறக்காமல் செய்திடுங்க. சரி, ஃபஸ்ட்டு மகர ராசிக்கு தங்கத்தை குவிக்கக்கூடிய யோகம் மார்கழியில் இருக்கா? அடுத்தடுத்து பம்பர் பரிசு காத்திருக்கு. ஸோ என்ன மாதிரியான பம்பர் பரிசு காத்திருக்கு, என்ன மாதிரியான தங்க யோகம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மார்கழி மாத பலன்களை பார்க்கலாம் வாங்க. மாதங்களில் சிறந்தது மார்கழி என்று சொல்லப்படும். இந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க இருக்கு. 2025 வருடத்தின் இறுதியும் 2026 வருடத்தின் தொடக்கமும் ஆகிய 2 முக்கிய நிகழ்வுகளும் மார்கழி மாதத்தில் தான் நிகழ்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்கழிய தெய்வங்களுடைய மாதம் என்று சொல்லப்படும். அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது மார்கழி. இதில் கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள், சில முக்கிய நிகழ்வுகளும் நடைபெறுது. இதனாலேயே இந்த மார்கழி 12 ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் மகர ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மார்கழி மாதம் இந்த வருடம் 16/12/2025 தொடங்கி 14/1/2027 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மார்கழி மாத டைமில் குரு பகவான் மிதுன ராசியில் வகரகதியில் இருக்க போகிறார். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்க போகிறார். புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் இருக்க போகிறாங்க. சூரியன் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்க போகிறாங்க. சனி ராகு கும்ப ராசியில் இருக்க போகிறாங்க. இந்த மாதிரி கிரகநிலைகள் இந்த மார்கழி மாதம் இருக்க போகிறாங்க. கிரகநிலைகள் இப்படி அமைப்பு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு 21/12/2025 அன்னைக்கு குரு பகவான் வகர நிலையில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் 22/12/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல் 25/12/2025 அன்னைக்கு புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் 11/1/2026 அன்னைக்கு புதன் தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கும், பின் செவ்வாய் பகவான் 14/1/2026 அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்களும் இருக்குது. ஸோ கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளும் இருக்குது. 19/12/2025 அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி, 20/12/2025 அன்னைக்கு அமாவாசை நிகழ்வு, 30/12/2025 அன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி, அப்புறம் 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ர பௌர்ணமி, அப்புறம் 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை.
இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகள் நிறையவே இருக்கு. அதற்கு அடுத்த நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதும் விசேஷம்தான். இந்த வருடம் இதெல்லாம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனால் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மகர ராசி மற்றும் லக்கணத்திற்கு தங்கத்தை குவிக்கக்கூடிய யோகம் இந்த மார்கழியில் உண்டாக போகுது. ராசிக்கு விரயஸ்தானாதிபதியும் 3வது இடத்துக்கு அதிபதியாகவோ இருக்கக்கூடிய குரு பகவான் 7வது இடத்துல உச்சம் பெற்றிருப்பதால் பெண்கள் உங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். தங்கம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். தனக்காரகர் தங்கத்துக்கு காரகர் பெற்றவர் 7வது இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவு விலை உயர்ந்திருந்தாலும் தங்கத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்கட்டும். சந்தர்ப்பெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடமானத்தில் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை மீட்டெடுக்கக்கூடிய யோகம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் பெண்கள் சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள் சார்ந்த வியாபாரம், தங்க நகை வியாபாரம், கவரிங் நகைகள் சார்ந்த வியாபாரம் இதெல்லாமே நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அழகு நிலையம், அழகு சாதன பொருள் வியாபாரத்தில் அபாரமான லாபங்கள் கிடைக்கும். பொருளாதாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சனி பகவான் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். செவ்வாய் பகவான் விரயத்தில் இருப்பதால் சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகமான காலகட்டமாக இருக்கும். வழக்கு என்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய யோகமும் இந்த டைம் ஏற்படும். சகோதரக்காரகன் செவ்வாய் சாதகமாக இருப்பதால் சகோதரன் வகையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். சகோதரி விஷயங்களில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். ஒரு சில சுப விரயங்களை தலைமை ஏற்றக்கூடிய நடத்த யோகமானது ஏற்படும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. தேவையில்லாத உறவு நட்பு உறவுகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்ள குலதெய்வ வழிபாடு செய்வது, குலதெய்வ கோபுரத்துக்கு சிறப்பு வழிபாடு செய்வது நன்மை பயக்கும். அப்புறம் சனிக்கிழமை நாட்களில் குலதெய்வ விருட்சத்துக்கு கற்பூரம் காட்டி வழிபாடு செய்வது உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கும். அதனால் மகர ராசிக்காரங்க இந்த சில பரிகாரங்கள் மட்டும் செய்திடுங்க. இதை நீங்கள் செய்யறதுனால உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும். ஸோ இதெல்லாம் தாங்க நீங்கள் மார்கழி மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது குறிப்பிடப்படுது. இப்போ மார்கழி மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மார்கழி மாதத்தில் வீடும் வளம் பெற உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக ரீதியான பரிகாரம் இருக்குது. ஸோ அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால வீடு எப்படி பலமாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மற்ற மாதங்கள் போல் இல்லாமல் தமிழ் மாதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக வருவது மார்கழி மாதம். மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆன முதல் நாள்லேருந்து மார்கழி 30 நாளுமே விசேஷங்கள் நிறையவே இருக்கிறது. அதனால் இந்த மார்கழி மாதத்தில் வீடு பலம் பெற உங்கள் ராசிக்காரங்க சில பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பது ஆன்மீக ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக வீடு பலம் பெற மார்கழி மாதம் பரிகாரத்தை செய்திடுங்க. தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களுமே ஒவ்வொரு விசேஷங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறாங்க. அதில் சில மாதங்கள் வழிபாட்டிற்கென தனியாக ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் இந்த மார்கழியானது தனி சிறப்பு மிக்க மாதம். அதிலும் இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கே வழிபாட்டுக்குரிய காலமாக பார்க்கப்படுது. இத்தகைய மாதத்தில் நாமும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் என்பது நம்மளுடைய முன்னோருடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கேற்ப மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்ற வேண்டும். அதற்கு காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு சாணம் கிடைத்தால் கரைத்து வாசலில் தெளிங்க. அது கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சம் மஞ்சள் கலந்த தண்ணீரில் வாசலை தெளித்து சுத்தப்படுத்தி கொள்ளுங்க. அடுத்து பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. இது மிக மிக முக்கியம். இந்த பச்சரிசி மாவில் போடுவது போல வேறு புண்ணியங்கள் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சேர்க்க முடியாது.
ஹரி ஹரி என்பது பெருமாளையும் சிவனையும் குறிக்கும். இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து நம்ம இல்லத்திற்கு வர கட்டாயமாக அரிசி மாவால் கோலம் போடணும். அது மட்டுமின்றி இந்த அரிசியை உண்ணக்கூடிய எறும்புகள் நம்ம குடும்பம் என்றென்றைக்கு தழைத்து வாழ இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க செய்ய மறக்காதீங்க. இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு தலையெழுத்து மாறுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஸோ ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். ஸோ மகர ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன் பரிகாரங்கள்லாம் தெரிஞ்சு பயன் பெற்றிருப்பீங்க. இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் பார்க்கட்டும். இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.